வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம ஹோம்மேட் நட்ஸ் சாக்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 30 கிராம் நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட், ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 25 கிராம் பட்டர் வெண்ணெய் எடுத்திருக்கேன், 150 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோங்க, அதே மாதிரி தான். பட் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா சூடாயிட்ருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு பவுலோ எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெண்ணெயை சேர்த்துக்கலாம், அது மெல்ட் ஆகட்டும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டியில் கொஞ்சம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்புறம் தனியாக இருக்கும். கருப்பட்டி பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி எடுத்தாச்சுங்க, கம்பி பதத்துக்கு இப்போ வந்துருச்சு நமக்கு. இங்கே நமக்கு வெண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுட்ரை கூட சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் பாகையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொக்கோ பவுட்ரு போட்டு கருப்பட்டியோட பாகு ஊற்றி ஒரு நிமிஷம் கலக்கினாலே போதுங்க. அதிக நேரம் அடுப்பில் வச்சு நம்ம கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வைக்கும்போது கரிஞ்ச மாதிரி ஆகிடும், அதுக்காக தான் இப்படி நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதாம், கேஷ்யூநட், ட்ரை கிரேப்ஸ், பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேரிச்சம்பழம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, டபுள் பாயிலிங் மெத்தட்னாலும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் சாக்லேட் மோல்டில் இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதாங்க சாக்லேட் மோல்ட். இது வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அப்படி இருக்குது. சின்னது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும், பாதி இருக்கும், அது வந்து 150. இது உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து சாதாரணமாக தட்டில் கூட இதை வந்து இப்படியே ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எதுக்கு சூடோடு ஊற்ற வேண்டாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரப்பர் தான், அதனால தான் வந்து சூடாக நம்ம ஊற்றக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது பட்டரோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பூனில் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லா வராது. இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நம்ம வெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தடவி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ இந்த சைடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நட்ஸ் போட்டிருக்கோம். வேணும்னா டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வந்து இந்த மாதிரி மேலேயும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாதாம் வச்சுருக்கேன், அப்புறம் கேஷ்யூநட் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுங்க. ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாங்க. சாக்லேட் மோல்டு இல்லைன்னா நார்மலாக உங்கள்கிட்ட வீட்டில் தட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது பட்டர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஹீட் பண்ண உடனே எடுத்து சூடாக அதில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வச்சு நம்ம 1 ஹவர் ஆச்சுங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
எல்லா சாக்லேட்டுமே வந்து நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே வந்து ஹோம்மேட் சாக்லேட், இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் சாக்லேட், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எதுவுமே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்கள் தான், பார்த்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆரோக்கியமான பொருட்கள் தாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.